வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொர்ணவாரி பட்டத்தில் நடவு செய்யக்கூடிய சிறந்த 3 தனியார் நிறுவனத்தின் நெல் ரகத்தை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ தமிழ்நாட்டுல குறுகிய கால நெல் சாகுபடியில இந்த பருவம் பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. சோ இது எப்ப தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்திரை, வைகாசி, ஏப்ரல், மேல தொடங்கி ஆவணி, புரட்டாசி, அக்டோபர், செப்டம்பர்ல முடிவடைகிற பருவம் தாங்க இந்த சொர்ணவாரி பட்டம். சோ இந்த பட்டத்துல நீங்க எந்த மாதிரியான நெல் ரகங்களை தேர்வு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய நெல் ரகமாகவும், காற்று மற்றும் மழைக்கு சாயாத நெல் ரகமாகவும், சிறந்த தனியார் நெல் ரகமாகவும், அதிக மகசூல் தரக்கூடிய நெல் ரகமாகவும், பராமரிப்பு மற்றும் உர செலவு மிகவும் குறைவான நெல் ரகமா நீங்க தேர்வு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான லாபம் எடுக்கலாம். சோ அதற்கான 5 நெல் ரகங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணி வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள. முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடவு செஞ்ச 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகங்க. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்க 1 ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுவை, நவரை, சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. பயிரோட உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு 105 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட கதிர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நெல் கதிரில 260 இருந்து 280 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. நடவு செய்யும் வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாத்து விட்டு 22 நாள்ல இருந்து ஒரு 28 நாட்களுக்குள்ளே நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. இது வெய்ய காலம்ன்றதால 22 நாட்களை நீங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர்களும் பிடிக்கும், அதிகப்படியான மகசூலம் எடுக்கலாம். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 30 மூட்டையில இருந்து அதிகபட்சம் நீங்க 35 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க. இந்த நெல் ரகத்தோட அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சமையலுக்கு ரொம்பவும் சுவையா இருக்கக்கூடிய ஒரு அரிசியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மஹேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பார்க்கப்படுதுங்க. இதனோட சந்தை மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1700 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 2300 ரூபாய் வரைக்குமே விற்கும். சோ 75 கிலோ பேகுக்கு. இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உர அழுகல், இலை உர கழுகல், தண்டு துளைப்பான், புகையான இலைப்பேனுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுஸ்வீட் சீட்ஸோட சந்தியா NP 9359 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் சன்ன நெல் ரகங்க. இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 130 நாள் இருந்து ஒரு 135 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமா இதை பார்க்கப்படுதுங்க. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 20 கிலோல இருந்து 25 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுவை, நவரை, சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட பயிரோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 சென்டிமீட்டர் இருந்து ஒரு 115 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. ஒரு நெல்கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 280 இருந்து 320 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு 20 நாள்ல இருந்து ஒரு 25 நாட்களுக்குள்ளே நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. அப்பதான் அதிகப்படியான தூர்கள் இந்த நெல் ரகத்துல வெடிக்கும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 35 மூட்டையில இருந்து அதிகபட்சம் நீங்க 40 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. அதனால பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நெல் ரகத்தை சமையலுக்கு அதிகப்படியான சாகுபடி செய்யறாங்க. சோ இதனோட சந்தை மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1750 ரூபாயும், அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2300 ரூபாய் வரைக்குமே விற்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் சிறப்பான ஒரு நெல் ரகம். இந்த நெல் ரகத்தின் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உர அழுகல், இலை உர கழுகல் மற்றும் இலை புள்ளி நோய்க்கும், புகையானுக்கும், தண்டு துளைப்பானுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. நுஸ்வீட் சீட்ஸோட சந்தியா. முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரித்திகா SNM 506 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் நடவு செய்ய விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 கிலோல இருந்து உங்களுக்கு 30 கிலோ தேவைப்படும். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுவை, நவரை, சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட பயிரோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 100 சென்டிமீட்டர்ல இருந்து 105 சென்டிமீட்டர் வரை உரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்குங்க. இந்த நெல் ரகத்தோட ஒரு நெல்கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 270 இருந்து ஒரு 300 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க.
நடவு செய்யும் வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு 20 நாள்ல இருந்து ஒரு 25 நாட்களுக்குள்ளே நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. ஸோ குறுகிய காலில் நாத்து எடுத்து நீங்க நடவு செஞ்சீங்கன்னா அதிகப்படியான மகசூலும் எடுக்கலாம், அதிகப்படியான துருகளும் கட்டும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டையிலிருந்து 35 மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம். அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. சமையலுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை சாகுபடி செய்யறாங்க. இந்த நெல் ரகத்தின் சந்தை மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1750 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2300 ரூபாய் வரைக்கும் விற்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதனோட சந்தை மதிப்பு ரொம்பவே அதிகம். 25 கிலோ நெல்லுக்கு. இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலையுறை அழுகல், இலையுறை கழுகளுக்கும், புகையானுக்கும் மற்றும் தண்டு துளைப்பானுக்கும் ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா இந்த ரித்திகான்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம சித்திரை பட்டத்தில், அதாவது சொர்ணவாரி பட்டத்தில் நடவு செய்யக்கூடிய டாப் 5 நெல் ரகங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான வீடியோ லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம சித்திரை மாதத்துல நீங்க என்னெல்லாம் காய்கறி சாகுபடி செய்யலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர்ல இருக்கிற இந்த பிக்சருக்கான வீடியோ பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்குறேன். இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு இந்த வீடியோவும் பாருங்க. நெல் நடவு முதல் அறுவடைக்கான உர மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா திருப்பதி சாரம், அதாவது TPS 5 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்துக்கான உர மேலாண்மைங்க. சோ இந்த மாதிரியான நெல் ரகங்களுக்கான உர மேலாண்மை தேவை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, கண்டிப்பா நான் அதற்கான வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை ரொம்பவே பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க அருகாமையில் இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். எல்லாரும் நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.